வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் போடுற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள். What?
ஹலோ 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 வாகுண்டான மனதுண்டான் வாழ் மலராய் நோக்கொண்டு துப்பாய் திருமேனி தும்பிக்கே ஆணுண்பாதோ அப்பாம சார்வாதாமர்கே வெள்ளை வணி பூண்டு வெள்ளை கமலத்தில் வீச்சிருப்பால் அன்னை வெள்ளை வெள்ளை அரியாசனத்தில் அமர்ந்திருப்பார் இந்த அரசோடு மதியில் சரியாசனத்தில் வைத்த தாயே மலை மீதம் வந்திருக்கும் திருமலை குமரா உற்சாதனக்கு ஒருவர் இல்லை உமையாள் தனது திருமகனே பொத்தாடை தந்து என அருளும் முருகேச பொருளே விஸ்தாரமான மயிலேறி வர வேண்டும் என தருகே மகளே சத்தி மலை மகளே மலை மகளே மலை மகளே அதிரசனோட திருமகளே சத்தி மலை மகளே மலை மகளே அதிரசனோட திருமகளே மலை மகளே மலை மகளே
இப்படியாக சரி நாமளோ என்ன நாமன்னு சொன்ன யாரு? அம்மா நாம சொன்னா நீங்க. அடியா ஆமா நாமன்னு சொன்னா சரி நாம 6 பேரு. எப்ப நம்ம 6 பேரு. ஆமா சரி 6 பேருன்னு சொன்னோனா என்ன புலவனூரை சேர்ந்த அம்மா சரி பி தனசெல்லி வெள்ளிசை குழுவினானது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அப்பா சீரும் சிறப்பாக நடைபெற்று இருக்கிறது. இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். அம்மா ஆரம்பிச்சல சீரு தானே. ஆமா சிறப்பு தானே. கண்டிப்பா சரி அப்படி சொல்லக்கூடிய நாளையிலே இந்த புலவனூர் மாநகரத்திலே சரி பேருலகும் புகழும் பேருலகும் பெற்ற நீர்மிக்க நிலமிக்க செழிப்பு மிக்க செல்வம் மிகுந்த ஆமா எப்பேர்பட்ட ஊரு தெரியுமா? எப்பேர்பட்ட ஊரு? பேருலகும் பாருலகும் பெயரும் பெற்ற சரி புலவனூர் மாநகரம். அதிலே நகரம். நாம எங்க இருக்கோம்? எங்க இருக்கோம்? அம்மையான சக்தி அம்மனுடைய ஆலயத்திலே இருக்கின்றோம். சக்தியோட ஆலயத்துல இருக்கோம். ஆமா சரி இந்த கோவில்ல ஆமா இந்த கோவில்ல நாம வெள்ளிசை எத்தனாவது முறை படிக்கும்? அம்மா எத்தனாவது முறை படிக்கீங்க? 3வது வருஷம். அப்பா வெற்றி நடையாக 3வது வருஷம். ஆமா சரி வருஷம் நாங்க ஆரம்பிச்ச நாள்ல இருந்து சரி சிவராத்திரி ஆமா மகா சிவராத்திரிக்கு எங்களுக்கு இந்த அம்மா தான் அருள் புரிஞ்சிருக்கா. அம்மா அம்மா அருள் புரிய போய் எனக்கு சீரும் சிறப்புமா உங்களுக்கு செல்வத்தை அள்ளி வாரி தந்திருக்கா. ஆமா சரி இது 3வது வருஷமா நாங்க வெள்ளையேத்தி இருக்கோம். முற்றான வருஷம் 3வது வருடம். ஆமா சரி அப்படி சொல்லக்கூடிய நாளையிலே இந்த கோவிலிலே சரி நாமளை ஆதரித்து அட்வான்ஸ் கொடுத்த ஆமா நாட்டாமை கலக்கப்பிள்ளை தர்மகர்த்தா பொருளாளர் பொக்கிஸ்தார்கள் செயலாளர் ஊர் வரிதாரர்கள் அப்பா ஊர் பொதுமக்கள் அது இது எப்பேர்பட்ட குடும்பம்? எப்பேர்பட்ட குடும்பம்? வேடநாடார் வகையார சேர்ந்த குடும்பம். ராமாயணத்துல சொல்லுவாங்க என்ன? ஆமா அதனால அதை காவியம் படைத்ததுமா. சரி வேடவர் நாடார் குடும்பம். ஆமா சரி வேடநாடார் வகையார் குடும்பத்தை சேர்ந்த இந்த சக்தி அம்மனுடைய ஆலயத்தில் நாம எந்த கோயிலுக்கு போனாலும் சரி நாம என்ன கதை படிப்போம்? நம்ம என்ன கோயில் படிச்சாலும் சொல்லுத கதையை படிப்போம். அடியா தெரிஞ்ச கதையை படிப்போம். முத நம்ம யாருக்கு படிக்கணும்? முத நம்ம தாத்தாவுக்கு படிக்கணும். தாத்தாவா? ஆமா அது யாரு? தாத்தா வந்தா தானே எல்லாரும் வருவாங்க. உங்க தாத்தாவா? ஆமா உங்க தாத்தா எங்க வரணும்? சரி அவரு வந்தவர். சரி தாத்தா வந்தவர் தான் வில்ல ஆரம்பிச்சிருக்கோம். சரி தாத்தா வந்தவர். அப்படி சொல்லக்கூடிய நாளையிலே மூலப்பொருள் சாஸ்தா இங்க யாரு? யாரு? ஞான சாஸ்தா அருஞ்சுனை காத்த ஐயனார். அம்மன் புறத்திலே வேர் கொடுத்து அங்கே கொலுவிருக்கக்கூடிய தெய்வமான அருஞ்சுனை காத்த ஐயனா சாஸ்தா வந்து பிறக்கணும். ஆமா சாஸ்தா வந்து பிறந்தாதானமா சகல தெய்வங்களும் கோயிலுக்கு வரும். ஏன் ஐயன் வந்து பிறந்தாதான் அகில தெய்வங்களும் உள்ள வந்து பிறக்கும். அகில தெய்வங்களும் கோயிலுக்கு வரும். அப்படி சொல்லக்கூடிய நாளையிலே நாமளோ முதல் சரி அவங்க பிள்ளையார் கோயிலுக்கு தீர்த்தம் எடுக்க போயிருக்காங்க. அம்மா தீர்த்த கூட எடுக்கும்போது மேல தாத்தோட எல்லாரும் ஓடியாந்துருவாங்க. சரி தீர்த்தம் எடுத்து வரும் பொழுது சரி நம்ம ஐயனார் சாஸ்தா வந்து விறக்கணும். ஆமா சரி அப்படி வந்து விறக்க வேண்டும் என்று சொல்ல அது வரைக்கும் நாம சாஸ்தாங்கதையத்தான் படிக்கணும். சரி அதற்கு அடுத்தபடியாக சரி நாம சக்தி அம்மனுடைய கதையை படிக்கணும். சரி அப்படி சொல்லக்கூடிய நாளையிலே அங்கே ஆண்டவன் சிவபெருமான் ஆதிவெள்ளிகையிலே விரோதத்திலே குளிர்க்கக்கூடிய நாளையிலே ஆண்டவன் சிவபெருமான் குளிர்க்கக்கூடிய வேளையிலே அதலை சுதலை பாதாளம் எனும் உலகத்தையும் படைத்தாராம். அப்படி படைத்த லோகத்திலே பாதாள லோகத்திலே யார் வாழ்ந்து வருகின்ற தெரியுமா? பாதாள லோகத்திலே
ஆண்டு வா அப்படி பாதாள லோகத்திலே ரிசிமுக வர்ணன் என்றும் சரி இரத்த கண்ணி வெண்கொடியாலும் மன்னவனும் தேவியுமா மகிழ்ச்சியுடனே ஆண்டு வருகின்றார். ஆண்டு வருகிறார்கள். ஹலோ அப்படி சொல்லக்கூடிய நாளையிலே ரிசிமுக வர்ணன் இரத்த கண்ணி வெண்கொடியாலுமாக சரி கணவனும் மனைவியுமாக ஆமாம்மா கண்ணு நல்ல இமையும் போல நகமும் நல்ல சதியும் போலவே நலமுடனே ஆண்டு வருகின்றாராம். ஏ அப்பா அப்படி ஒரு ஒற்றுமை ஒருவர் சொல்லி அப்படி ஆண்டு வரக்கூடிய நாளையிலே சரி கண்ணு நல்ல இமையும் போலன்னு சொன்னா என்ன கண்ணில் ஒரு தூசிப்பட்ட இமை எப்படி இருக்கின்றதோ எப்படி திறந்து கொண்டு இருக்கிறதோ திறந்தா இருக்கும். சரி மூடிட்டு இருக்குமோ அதான் கண்ணை இமை காக்கிறது போல காத்திருக்காங்க. பட்ட உடனே கச்சின்னு மூடிடும். சரி ஆமா தூங்கும் போது எம எப்படி மூடி இருக்கு அம்மா அதே மாதிரி மூடிடும். சரி ஆமா அன்னைக்கு தெரியாதது. அப்படியா அப்படியா சரிதான். அப்படி சொல்லக்கூடிய நாளையிலே கண்ணு நல்ல இமையும் போல நகமும் நல்ல சதையும் போல நலமுடனே ஆண்டு வரக்கூடிய நாளையிலே எத்தனை செல்வ செழிப்புகள் இருந்தாலும் அந்த பாதாள லோகத்திலே ரிசிமுக வர்ணனுக்கும் என்னென்ன செல்வ செழிப்புகள் இருக்கின்றது தெரியுமா? அங்க ஆடி இருக்கு மாடி இருக்கு அங்க அடுக்கு மெத்த வேடி இருக்கு சொத்து இருக்கு சுகம் இருக்கு அந்த சொந்த பந்தம் தான் இருக்கு அந்த பாடாள கிரகம் இல்லை அந்த பாக்கியத்தாரும் இல்லை அந்த பாதாள லோகத்தில் அந்த ரிசிமுக வர்ணனுக்கும் அந்த இரத்த கண்ணி வெண்கொடியாள் அந்த ஒரே ஒரு குறையும் உண்டு அந்த ஒரே ஒரு குறையும் உண்டு அந்த ஒரே ஒரு குறையும் உண்டு அந்த பாதாள லோகத்தில் ஒரே ஒரு குறையும் உண்டு ஒரே ஒரு குறையும் உண்டு பாதாள லோகத்திலே அந்த பாதாள லோகத்தில் அந்த ஒரே ஒரு குறையும் உண்டு குறையும் உண்டு சவுண்ட் இல்லை. ஹலோ ஹலோ இந்த பாக்ஸ் மட்டும் போட்டீங்க. இந்த பாக்ஸ் ஹலோ ஹலோ ஹலோ
அந்த பாதாள லோகத்திலே ஆமோ ரிசிமுக வர்ணனுக்கும் இரத்த கண்ணி வெண்கொடியாளுக்கும் ஆடிருக்கு மாடிருக்கு அடுக்கு மெத்த வீடு இருக்கு சொத்து இருக்கு சுகம் இருக்கு சொந்த பந்தம் நிறைய இருக்கு ஏகப்பட்ட சொந்த பந்தம் இருக்கு. சரி அத்தனை சொந்த பந்தங்கள் இருந்தும் ஒரே ஒரு குறை. என்ன குறை? இவ்வளவு இருந்து அவளுக்கு புண்ணியாட்டிக்கு என்ன குறை? என்ன குறை? சரி யார் ஒன்ன பார்த்தாலும் சரி என்ன சொல்லுதா? முதல்ல என்ன கேட்பாங்க? அம்மா என்ன கேட்பா? கல்யாணம் முடிச்சு எத்தனை வருஷம் ஆகுதுன்னு கேட்பாங்க. அப்படியே கேட்பா. பிறகு நல்லா இருக்கியான்னு கேட்பா. ஓ முதல்ல நல்லா இருக்கியான்னு கேட்பாங்களோ? சாப்பிட்டியான்னு கேட்பா. சரி சாப்பிட்டியான்னு கேட்டதுக்கு அப்புறம் சரி வேற என்ன கேட்பா? என்ன கேட்பா? உனக்கு எத்தனை புள்ள இருக்குன்னு கேட்பா. அம்மா இருக்குதே பிள்ளையதான் கேட்பா. சரி அப்படி சொல்லக்கூடிய நாளையிலே அந்த பிள்ளை இல்லா கவலையினாலே சரி அந்த இரத்த கண்ணி பெண்கொடியாளர் ரிசிமுக வர்ணனுமாக என்ன விதமாக அழுது புலம்புகின்றா தெரியுமா? ராசமண்ணா ராசமண்ணா நேசமண்ணா அன்பான புகழியே இந்த அருமையோடு ரிசிமுக வர்ணனுக்கும் அப்படி சொல்லக்கூடிய நாளையில எல்லா செல்வ செழிப்புகளும் இருந்தும் ஒரே ஒரு குறை என்னன்னு கேட்டா பிள்ளை இல்லா குறை. அம்மா பிள்ளை இல்லாத குறை. எத்தனை செல்வ செழிப்பு இருந்தாலும் அதை ஆண்டு அனுபவிக்க ஒரு பிள்ளை வேணும். அம்மா அப்பாங்க ஒரு குழந்தை வேணும்லாமா? கண்டிப்பா. சரி அப்படி பிள்ளை இல்லா கவலையினால ரிசிமுக வர்ணனானவன் என்ன செய்கின்றான் தெரியுமா? என்ன? இரத்த கண்ணி வெண்கொழியாடினம் பார்த்தாலாம். நம்மளுக்கு குழந்தை வர வேணும்னு சொன்னான். ஆண்டவன் நினைக்கணும் இருந்தவங்க நாம செய்யணும். பகவானை நினைக்கணும், பாரதவன் செய்யணும், ஈஸ்வரனை நினைக்கணும், இருந்ததவன் நாம செய்யணும். செஞ்சால் நமக்கு புண்ணியம் கிடைக்கும். திக்கத்தவனுக்கு தெய்வம் தான் சாட்சின்னு சொல்லுவாங்க. பணவரிசி ஆடுவசி இல்லைன்னா தெய்வமே சாட்சி தான். திகத்து நின்றவனுக்கு தெய்வம் தான் வழி சொல்லணும்னு சொல்லுவாங்களாம். சரி அப்படி சொல்லக்கூடிய நாளையிலே பிள்ளை இல்லா கவலையினாலே வெறுங்கவலை பட்ட ரிசிமுக வர்ணனானவனும் நாலு ஒரு மீனியும் கவலைப்பட்டுட்டே இருக்கா. இருக்கா குழந்தை இல்ல குழந்தை இல்ல குழந்தை இல்லன்னு சொன்னா எங்க போனாரு எங்க வந்தாருன்னு தெரியல. ஒரு மணி நேரம் ஆகுது. சரி அப்படியா? வீட்டுக்கு போயிட்டார நம்ம பிரச்சனை. ஆமா அப்படி சொல்லக்கூடிய நாளையிலே ஆண்டவனிக்கனார் இருந்தவங்கள் நாம செய்ய வேண்டும் என்று சொல்ல தவம் இருக்க வேண்டும் என்று எங்கு வருகின்றான் தெரியுமா? ஆற்றங்கர நதியில நெறியில கண்களையும் மூடிக்கொண்டு கைகளையும் ஏந்தி கொண்டு அரணே நல்ல அரணே என்று அருந்தவமோ
சங்கர தன்னதிலே அரையளவு தண்ணீரை என்று கொண்டு சரி என்ன செய்கின்றான் தெரியுமா? என்ன அரணை நல்ல அரணை என்று ஆண்டவன் சிவபெருமானை நினைத்து தவம் இருக்கின்றான். அப்பா சிவனே நல்ல சிவனே என்று சிவபெருமானை நினைச்சு தவறுக்கா. அப்படி தவம் இருக்கக்கூடிய நேரத்திலே ஆமா அங்கே வண்டுமா மலைன்னு ஒரு மலர் இருக்கு பாத்துக்கோ. அப்பா வண்டு நிறைய இருக்கும், அதான் வண்டு மாமலை. அடியா வண்டு நிறைய இருக்கிறதுக்கு பேர் வண்டுமா மலை இல்ல. சரி ஒரு மனிதன் ஆமா தவம் இருக்க வேண்டும் என்று சொன்னா சரி 3 ஆசைகளை வெறுக்கணும், முழு மனதோடு தவம் இருக்கணும். அப்பா 3 ஆசையை வெறுக்கணுமா? என்னென்ன ஆசை தெரியுமா? என்ன ஆசை? மண்ணாசை, சரி பெண்ணாசை, ஆமா பொன்னாசை. பொன்னாசை. இந்த 3 ஆசைகளையும் வெறுத்து ஆமா முழு மனதோடு எவன் தவம் இருக்கின்றானோ அவன் தான் சிறந்த முனிவரானவன். அப்பா வந்து சிறந்த தவறுக்கான அர்த்தம். அப்படி தவம் இருப்பதிலே வண்டுமா மலையிலே ஒருத்தர் இருக்காரு. யார் இருக்கா? யார் இருக்கா? வண்டுமா ரிஷி இருக்கின்றாராம். அப்பா நம்ம வண்டுமா ரிஷி. யாரு? நம்ம வண்டுமா ரிஷி. அதானே. தவம் இருக்க பேர்கார் வருவாரு. சரி. ஆமா அப்படி வண்டுமா ரிஷி ஆனவர் தவம் இருக்கக்கூடிய வேளையிலே சரி அவர் பல பல தவங்களை இருந்து வரங்களை பெற்றவராம். அப்பா என்னென்ன தவம் இருக்கணுமோ இருந்து என்னென்ன வரம் வாங்கணுமோ வாங்கியிருக்காரு. இப்ப எப்படி தவம் இருக்காரு? எப்படி இருக்காரு? ஒரு நாள் சரி ஒரு பொழுதாவது ஆமா ஆண்டவனுடைய அரியாசனத்திலே நாம இருக்க. அப்பா அந்த பகவானா இருக்கணும்னு நினைக்காரு. மனுஷனா பிறந்தா ஆசை விடுமா? அப்பா மனுஷனுக்கு பேராசை பெருநஷ்டம். ஆமா ஆசைப்பட்டா தான் நடக்கும். சரி ஆமா அதனால ஆசைப்படுறாரு. அடியா அது நஷ்டத்துல தான் நிக்கும். ஒரு நாள் ஒரு பொழுதாவது ஆண்டவனுடைய அரியாசனத்திலே நாம இருக்க வேண்டும் என்று சொன்னாராம். அந்த பகவானா இருந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. அதை யார் பார்த்தார்கள்? யாரு? பார்க்கடலில் ஒளிவிருக்கும் கோபால கண்ணனானவர் அறிந்தாராம். அப்பா நம்ம கண்ணை கோபால கண்ணை பார்க்காரு. அப்படி அறிந்த வேளையிலே கருடை வாகனத்திலே கோபால கண்ணனானவர் வரந்து வரக்கூடிய நேரத்திலே சரி ஆதி வெள்ளிகையிலே பருவதத்திலே வந்து சிவபெருமானை பார்த்து சொன்னாராம், என்ன? ஆண்டவனே சிவபெருமானே எங்கள் அத்தானே ஈஸ்வரனே, எங்க அத்தானே படியலக்கும் சங்கரரே. அங்கே வண்டுமா மலையிலே வண்டுமா ரிஷியானவர் தவம் இருக்கின்றார். ஆமா இருக்காரு இருக்காரு. அவர் தவத்தை நாமல் எப்படியாவது கலைக்க வேண்டும் என்று சொல்ல ஆமா அவர் ஒரு தெப்பப்பல் தனி எடுத்து விஞ்சாச்சர மந்திரத்தை உபயோகம் செய்த நேரத்திலே அதில் அழகான ஒரு ஆண் குழந்தை வந்து உரை செய்யலாம். அப்பா சம்முன்னு அரைக்கால் டவுசர் போட்டு ஆரஞ்சு கலர் டி ஷர்ட் போட்டு ஒரு ஆண் குழந்தை வந்து பிறந்துட்டான். அப்படி பிறந்த குழந்தையை என்ன செய்கின்றாங்க தெரியுமா? எப்படி எப்படி வண்டுமா ரிஷி தவத்திலே போட்டார்கள். அப்பா போத்துன்னு போட்டாரு. அப்படி போட்டக்கூடிய நேரத்திலே ஆமா வண்டுமா ரிஷியானவர் கண் விழித்தாரா. சரி கண் விழித்த நேரத்தில் குழந்தையை வர்த்தாராம். என்ன? தலைகீழாக தூக்கி பிடித்தாராம். அப்பா தலைகீழ பிடிச்சிட்டாரு. டேய் பாலகா, பாலகா, அடே கிராதகா, கிராதகா, யார் ஏவலால் இங்கு வந்தாயோ அவர் கைகளாலே அழியக்கடவர். சரி சாபத்தை கொடுத்து ஆகாயத்திலே தூக்கி எறிந்தார். அப்பா மறுபடியும் இவர் மேல நிக்கி தூக்கி எறிஞ்சிட்டாரு. அப்படி தூக்கி எறிந்த குழந்தையானது எங்க வருகின்றது தெரியுமா? எங்க அம்மா? அங்கே பாதாள லோகத்திலே ரிஷிமுகவர்ணன் கைகள்ல போய் விழுந்துச்சாங்க. எங்க பொத்துன்னு விழுந்து இப்ப அங்க போய் விழுந்துட்டு பிள்ளை. ஆமா அப்படி குழந்தையானதை கையில் எடுத்து சரி ரிஷிமுக வர்ணனானவன் என்ன செய்கின்றான் தெரியுமா? எப்படி எப்படி அம்மா? அரண்மனைக்கு எடுத்துக்கொண்டு ஓடோடி வருகின்றான். அப்பா கையில ஏந்திக்கிட்டு தொக்கு 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 தொக்குன்னு ஓடியார அரண்மனை. அப்படி ஓடோடி வரக்கூடிய நேரத்திலே சரி அங்கே பார்த்தார் ரத்த கண்ணி பெண் கொடியானவளோ குழந்தையை கையில் எடுத்து என்ன விதமாக கொஞ்சிரா தெரியுமா? எப்படி அம்மா? வாரி நல்ல கையில் எடுத்து கையில் எடுத்து கையில் எடுத்து கையில் எடுத்து அவ வலது கண்ணோ முத்தமிட்டார். வாரி நல்ல கையில் எடுத்து கையில் எடுத்து வலது கண்ணோ முத்தமிட்டார். அவை ஏந்தி மல்ல கையில் எடுத்து கையில் எடுத்து அவ கையில் எடுத்து
வலது கண்ண முத்தமிடுகின்றானா. ஏந்தி கையில எடுத்து இடது கண்ணு முத்தமிடுதா. குழந்தை இல்லா வாசலில பிள்ளை கிடைச்சிருக்கு பத்துக்க. அப்பா குவா குவா குவான்னு அழுது. அடியா சரி அப்படி சொல்லக்கூடிய நாளையில சரி குழந்தையை கையில் எடுத்த சந்தோஷத்திலே ஆமா குழந்தையை மாறி மாறி முத்தமிட்டு வளைக்கின்றாளாம் குழந்தையை. அப்பா இந்த கண்ணத்துல ஒரு முத்தம், அந்த கண்ணத்துல ஒரு முத்தம். ஆமா மூக்குக்கு ஒரு முத்தம், நெத்திக்கு ஒரு முத்தம், காத்துக்கு ஒரு முத்தம் கொடுத்த வண்ணமா இருக்கா. அதானே ஆமா அப்படி வாரி கையில் எடுத்து முத்தமிட்ட நாள் முதலாய் சரி அந்த குழந்தையை வளர்த்து வருகின்றார். என்ன அப்படி வளர்த்து வரக்கூடிய நாளையில ஆமா அம்மு என்னதான் குழந்தைன்னு சொன்னாலும் சரி அந்த குழந்தைக்கு பேர் வைக்கணும் பத்துக்க. அப்பா பிள்ளைன்னு இருந்தா ஒரு பேர் வைக்கணும். ஆமா ஆமா சும்மா குழந்தை குழந்தை எல்லாம் கூப்பிட முடியாது. சரி ஆமா இப்ப இந்த தம்பி இருக்கானா அவனுக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்க. அடியா ஆமா என்ன பேர் வச்சிருக்காங்கன்னு அவனுக்கு தான் தெரியும். அப்படி சொல்லக்கூடிய நாளையில ஆமா குழந்தைக்கு பெயர் வைக்க வேண்டும் என்று சொல்லி எப்படி பெயர் வைக்கின்றா தெரியுமா? எப்படி எப்படி அம்மா தவத்தின் மேன்மையால் பிறந்ததினாலே சரி வல்லவன் என்றும் ஆமா அரக்க குலத்திலே வளர்க்க போவதினாலே சரி அரக்கன் என்றும் ஆமா இரண்டையும் சேர்த்து வல்லரக்க வல்லரக்க வல்லரக்கன்னு பேர் கொடுத்தார். வல்லரக்க 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 அது என்ன ஏ வல்லரக்க அப்படிதான் கூப்பிடுவாங்க வல்லரக்கன் வல்லரக்க. அப்படி சொல்லக்கூடிய நாளையிலே ஆமு குழந்தைக்கு பேர் கொடுத்து நாலு ஒரு மேனியும் பொழுது ஒரு வண்ணவுமாக வளர்த்து வரக்கூடிய நாளையிலே சரி அந்த குழந்தை இன்னும் எப்படி வளர்ந்து வருகின்றான் தெரியுமா? எப்படி எப்படி அம்மா ஒரு வயதா ஆமா சொல்லு ஒரு வயதா இரு வயதா இரு வயதா இரு வயதா மூன்று வயது மாச்சி வயதுமாச்சு போடு வயதா இரு வயதா இரு வயதா இரு வயதா மூன்று வயதுமாச்சு வயதுமாச்சு அங்க மூன்றாவது வயதிலே அவன் முடியிறக்கி காது குத்து அவன் நான்காவது வயதிலே அவன் நடந்து ஓடி விளையாடுவான். ஐந்தாவது வயதிலே அவன் ஆடைகளை தான் அணிவான். அவன் ஆறு நல்ல வயதிலே அரிச்சுவடி தான் படித்தான். அவன் ஏழு நல்ல வயதிலே அவன் எஞ்சுவடி தான் படித்தான். அவன் எட்டு நல்ல வயதிலே அவன் இலக்கணமும் தான் படித்தான். அவன் ஆணையச்சும் குதிரையா அவன் அகல் படந்து தொழில் படித்தான். அவன் மல்லடமா சிலம்பு தொழில் அவன் மயக்கம் வித்து தான் படித்தான். அவன் கூடு விட்டு கூடுவாள் அவன் குல தொழிலும் தான் படித்தான். அவன் மூச்சடக்கி வந்தானா அரக்க 300 அடி வாண்டிடுவான். அவன் எழுந்து அவன் வந்தானா அவன் 800 அடி வாண்டிடுவான். அரக்க துள்ளி அவன் வந்தானா அரக்க துள்ளி அவன் வந்தானா அவன் 90 அடி வாண்டிடுவான். அடே அந்த வல்லரக்க நானவன் எப்படி வளர்ந்து வருகின்றான் தெரியுமா? எப்படி ஒரு வயது இரு வயது அப்பா முற்றம் 3 வயதாச்சு. இப்ப 3 வயசு ஆயிட்டு மூன்றாவது வயதிலே முடியிறக்கி காது குத்தி ஆமு காது குத்தி கடுக்கம் போட்டு சரி கைக்கு தங்க காப்பும் போட்டு விட்டான். அப்பா 15 கிராம்ல போட்டு விட்டுருக்கு. அடியா. ஆமா கலத்திட்டு பாக்கணும். சரி அப்படி வளர்த்து வரக்கூடிய நாளையிலே ஆமா அந்த வல்லரக்கன் வளர்ந்து வரக்கூடிய நாளையிலே என்ன அவன் இன்னும் என்ன செய்கின்றான் தெரியுமா? என்னம்மா ஆணையேற்றம் குதிரை ஏற்றம் சரி அகல் விடந்த தொழில் பிடித்தானா வல்லரக்கன். அப்பா அடல் வளர்ந்த தொழில் படிச்சிருக்கான். அது மட்டுமா இல்ல துள்ளி பாய்ஞ்சான்னு சொன்னா ஆமா 90 அடி பாய்வானா வல்லரக்கன்.
இருக்கேன். அப்பா இவ்வளவுதான் பாய்வானாங்க. என்ன நாமளா இது நான் எப்படி பாய்வேன் தெரியுமா? எப்படி எந்திரிச்சு பாய்ஞ்சோம்னா 8565 அடி பாய்வேன். ஏய் அப்பா ஆமா சரிதான். கொஞ்சம் நெஞ்சம்லாம் கிடையாது. ஆமா பாயும்போது எண்ணிக்கிட்டே தான் பாய்வேன். ஆமா 865. ஆமா அது கொஞ்ச நாள் கழிச்சு எழுந்து பாய்ந்தான்னு சொன்னா 800 அடி பாய்வானா வளர்றக்க. ஏ அப்பா எண்ணெயில இருந்து கொஞ்சம் கம்மி 800 அடி தான் பாய்தான். அடியா ஆமா அப்படி வளர்ந்து வரக்கூடிய நாளையில ஆமோ அந்த வல்லரக்க மன்னவனுக்கு 1 வயது முதல் 16 வயது பக்குவதி பண்ணா இருக்கான். பத்துக்கோ பையனா இருக்கான். ஏ அப்பா அப்படி வாலிவ சிங்கமா அரும்பு வீச மலைச்சு என்னை மாதிரி அழகா இருக்கான். யார மாதிரி? என்னை மாதிரி. அதானே ஆமா அப்படி சொல்லக்கூடிய நாளையிலே ஆமோ வளரும் வாலிப சிங்கமாக இருக்கக்கூடிய நாளையிலே அந்த வல்லரக்க மன்னவனுக்கு மனம் முடிக்க வேண்டும் என்று சொல்ல சரி அங்கே மனம் முடிக்க வேண்டும் என்று சொல்லி ஆமா பவளக்கனி என்ற பெண்ணை மனமுடித்து வைத்தார்களாம். மனமுடித்து வைத்திருக்கார். அது மட்டுமா தம் மகனுக்கு குடும்ப பொறுப்பு வந்து விட்டது. ஏ அப்பா குடும்பத்துல பொறுப்பு வந்துட்டு நாட்டு பொறுப்பு ஒப்படைக்கணும். ஏம்மா குடும்ப பொறுப்பை கொடுத்தாதான் நாட்டு பொறுப்பை கொடுக்க முடியும். அப்படி நாட்டு பொறுப்பை ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்ல ஆமோ அந்த ரிசிமுக வண்ணனான என்ன செய்கின்றான் தெரியுமா? என்னம்மா செய்கின்றான்? 56 தேசங்களுக்கும் பறையோசை அடித்தானாம். சரி அப்படி பறையோசை அடித்த நாள் முதலாம் ஆமோ அந்த வல்லரக்கனுக்கு மகுடம் தரித்த நேரம் என்ன நேரம் தெரியுமா? என்ன நேரம்? 7:30 மணி அளவிலே நேரம் குறித்தார்கள். அப்பா அவனுக்கு 6:45 தான் கரெக்டா மகுடம் தெரிச்சிருக்காங்க. ஆமா சரி 7:30 மணி அளவிலே மகுடம் தரித்த நேரத்துல அரக்கனுக்கு 7:30 சனியும் பிடித்ததாம். ஏம்மா என்னைக்கு மகுடம் சேர்த்து அந்த 7:30 உள்ள ஏறிட்டான். ஆமா சரி 7:30 நம்ம வாயால சொல்லவே கூடாதான். அம்மா எதுனாலும் சரிம்மா ஆமா எதுனாலும் 7:30 சொல்லவே கூடாது. கண்டிப்பா அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. சனியம்னு சொல்லக்கூடாது. ஆமா சரி அப்படி சொல்லக்கூடிய நாளையிலே அந்த வல்லரக்க மன்னவனுக்கு மகுடம் தரித்த நாள் முதலே அந்த பாதாள லோகத்திலே சரி பாதாள லோகத்திலே பஞ்சமான பஞ்சம் வந்து சேர்ந்ததாம். அப்பா தலை விரிச்சு ஆடுது பஞ்சம். பஞ்சனா பஞ்சம் உன் வீட்டு பஞ்சம் என் வீட்டு பஞ்சம் இல்ல. 12 வருஷம் மழை இல்லைன்னா எப்படிமா இருக்கும்? ஒட்டுமொத்த பஞ்சமா கத்தா இருக்கு. அப்பா தங்க வாங்கிடலாம் தவிடு வாங்க முடியாது. ஆமா சரி அப்படி சொல்லக்கூடிய நாளையிலே அந்த பாதாள லோகத்திலே வல்லரக்கனானவன் என்ன செய்கின்றான் தெரியுமா? என்னம்மா செய்கின்றா? அந்த பஞ்சத்தை போக்க வேண்டும் என்று சொன்னா சரி நாம கப்ப பணம் கேட்கணும். இவ்வளவு பால் 5-6 சில்வர் பாலே பறிக்கிறணும். அடியா சரி சில்வர் பானை பறிக்கணும். 370 ரூபா ஒரு கிலோ. அடியா அதுக்கு பித்தளை பானை பறக்கினாவா பிரயோஜனம்? அது 800 ரூபா. அதை பிடிச்சுக்கிடுவாங்க. இதெல்லாம் பார்த்து சொல்லிக்கலாம். அடியா சரி அப்படி சொல்லக்கூடிய நாளையில அந்த வல்லரக்க மன்னவனான என்ன செய்கின்றான் தெரியுமா? என்ன செய்கின்றான்? அந்த பாதாள லோகத்திலே பஞ்சமான பஞ்சத்தை குறைக்க வேண்டும் என்று சொல்ல மந்திரியை வரவழைத்த 56 தேசங்களுக்கும் சென்று கப்பப்பணம் வாங்கி வர சொன்னானாம். அம்மா அம்படம் கப்பப்பணம் கிஸ்தி பணம் வாங்கிட்டு வர சொல்லுதான். அப்படி சொல்லக்கூடிய நாளையில இந்த மந்திரியானவர் 56 தேசங்களுக்கும் சென்று கப்பப்பணம் கேட்கக்கூடிய நேரத்திலே 56 தேச அரசர்கள் என்ன சொல்லுகின்றா தெரியுமா? என்னம்மா சொல்கிறா? இரு சபானம் கேட்டாலும் கொடுக்கவே மாட்டோம் நாங்க கொடுக்கவே மாட்டோம் நாங்க இருத்து நின்று சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம் கொடுக்கவே மாட்டோம் நாங்க எதிர்த்து நின்று சண்டை செய்ய கிறிஸ்தி போனம் கேட்டாலும் கொடுக்கவே மாட்டோம் நாங்க கொடுக்கவே மாட்டோம் நாங்க கம்பெடுத்து சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம் நாங்க கொடுக்கவே மாட்டோம் நாங்க எதிர்த்து நின்று சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம் இரு சபானா கேட்டாலும் கொடுக்கவே மாட்டோம் நாங்க கொடுக்கவே மாட்டோம்
பைசா பணம் கேட்டாலும் சரி, என்ன கப்ப பணம் கேட்டாலும் சரி, சரி எதிர்த்து நின்னு சண்டை போடுவோமே தவிர. உனக்கு அறிவு இருக்கா மந்திரி? என்ன எங்கிட்ட வந்து கிருஷ்ண பணம் அந்த பணம் கிடைக்க வரி கட்ட வந்திருக்கிய. ஆமா, என்னக்கா 10 ரூபா தொட்டுக்கு வருமானம் இருக்கா? நாடு எப்படி கிடக்கு பத்தியா? எப்படி கிடக்கு? பஞ்சமா கிடக்கு. ஆமா, நீயும் மந்திரியும் சேர்ந்து எங்களை எந்த அளவுக்கு கிஸ்தி பணம் என்னங்க வந்து 2 பணம் பாதாள லோகமே பஞ்சத்துல அடிபட்டு கிடக்கு. ஆமா, நீ வந்து பணம் கிடக்க. எப்படினாலும் கிஸ்தி பணம் கொடுத்து வரி பணம் கொடுத்தான்னு சொன்னா சரி அந்த பஞ்சத்தை ஓய்க்க முடியும் அல்லவா? அம்மா, இவருக்கு மன்னருக்கு பஞ்சம் வஞ்சிடும், மக்களுக்கு பஞ்சம் தீரணும்ல. சரி, அப்படி சொல்லக்கூடிய நாளையில 56 தேச அரசர்களும் பார்த்தார்களாம். எதிர்த்து நின்னு சண்டை பட்டாலும் சரி, அப்பா ஒன்றோட திரண்ட நிக்காம ஒரு பணம் என்கிட்ட கிடையாது. அப்பா எங்கிட்ட எதுவுமே கிடையாது. இவன் பார்த்தாரா மந்திரியானவரும் அரண்மனைக்கு ஓடோடி வருகின்றானா. அப்படி ஓடோடி வரக்கூடிய நாளையில இந்த வல்லரக்க மன்னவன் என்ன சொல்லுகின்றான் தெரியுமா? அந்த வல்லரக்க மன்னவனானவரும் ஒரு நேரத்துல 2 குடம் இடுப்புல நிக்கும். ஆமா, இப்ப ஒத்த குடத்துக்கே கைய ஆடுது. அப்பா கிட்டு ஆமா, அப்படி சொல்லக்கூடிய நாளையில அந்த வல்லரக்க மன்னனான மந்திரியான சொல்லக்கூடிய நேரத்திலே என்ன சொல்லுகின்றான் தெரியுமா? என்னமா சொல்லுகின்றான்? அந்த மந்திரி பார்த்தாரா, நாம 56 தேச அரசுகளை எதிர்த்து நின்னோன்னு சொன்னா கண்டிப்பா நம்மளால ஜெயிக்க முடியாது. அம்மா, நம்ம ஒத்தேல நிக்கும். ஆமா, அங்க குடிபட ஜனங்களை 56 நாட்டு அரசர்களும் சேர்ந்து நிக்காங்க. கண்டிப்பா நம்மளால முடியுமா? நம்மளால எதிர்த்து நின்னு சண்டை போட முடியுமா? முடியாதலாமா? அதனால நம்ம என்ன செய்யணும்? என்ன? ஆண்டவரை நினைக்கணும், இருந்தவங்க நாம இருக்கணும். பகவானை நினைக்கணும், பாராதவங்க செய்யணும். அப்படி தவம் இருந்தோன்னு சொன்னா நாம என்ன கேட்டாலும் ஆண்டவன் கொடுப்பாராம். அம்மா, இப்போ சிவராத்திரி எதுக்கு விடிய விடிய முழிப்பு இருக்கணுங்க? எதுக்கு? எல்லாம் பழக்கம் படக்கூடாது. இன்னைக்கு சரி, உபதேசம் பேசக்கூடாது, செல்போன் பார்க்க கூடாது, அடியா டிவி மெகா சீரியல் எதையுமே ஒதுங்க வச்சிடணும். அதெல்லாம் அப்பள விடிய விடிய பார்வதியும் பரமசிவனை நினைச்சு நம்ம அந்த கோயில்ல ஞானம் இருக்கணும். சரி, எப்படி கதை படிச்சா கதையை கட்டுக்கணும், இல்ல சாமியை பார்த்தாலும் பேசிக்கிட்டு இருக்கணும். சரி, அதனால விடிய விடிய இருந்தால் இந்த ஒரு வருடமும் நமக்கு என்ன எல்லா செல்வமும் நம்ம வீட்டுல நல்லா இருக்கும். கண்டிப்பா லட்சுமி கராட்சியும் நல்லா இருக்கும். சிவராத்திரிக்கு முடிச்சிருக்காங்க. உங்க வாக்கு பொண்ணா இருக்கட்டும். அடுத்த வருஷம் பாருங்க, நல்லா இருக்கும். ஆமா, இது செல்போனும் வீட்டுல பழக்கம் தானே படுது. என்ன செய்ய? ஆமா, அங்க செல்ல போட்டு விட்டுக்கிட்டு சிவராத்திரி கொண்டாடுவாங்க. சரி, ஆமா. இப்ப அந்த காலத்துல எப்படி கொண்டாடி இருக்காவ? அப்ப எப்படி கொண்டாடி இருக்காவ? அப்ப இப்படி கோயில் குளத்துல இருந்து பழக்க விட்டு 11 நேரத்து வில்லுனாலும் சரி, ஆமா, இருந்து கதை கேப்பாவலாம். அப்பா அப்படி காது புளியாம கேப்பாவ. 3 மணி நேரம் முடிக்க முடியலையே. ஆமா, படிக்க முடியல. 9 மணிக்கு சுகர் மாத்திரை போட வேண்டியிருக்கு, 8 மணிக்கு பிரஷர் மாத்திரை போட வேண்டியிருக்கு. ஆமா, சாப்பிடக்கு முன்னே ஒரு மாத்திரை போட வேண்டியிருக்கு. இந்த மாத்திரை போட தான் அடுத்த சாப்பாடுக்கு இருக்க முடியும். அப்பா மாத்திரை ஃபுல்லா அப்படியே சாப்பாடு மாத்திரையாதான் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி சொல்லக்கூடிய நாளையில அந்த வல்லரக்க மன்னவனான சொல்லக்கூடிய நேரத்திலே இங்க பார்த்தாராம் வல்லரக்க மந்திரியானவர் என்ன சொல்லுகின்றா தெரியுமா? ஆண்டவனை நினைத்து தவம் இருக்க வேண்டும் என்று சொன்னா நாம என்ன செய்யணும்? 3 ஆசையை வெறுத்து முழு மனதோடு கண்டிப்பா தவம் இருக்கணும். அந்த 3 ஆசையை வெறுக்கணும், முழு மனசோட தவம் இருக்கணும். அது எங்க போய் இருக்கணும்? இமயமலை சாரலுக்கு போகணும். அது போய் அப்படி போகக்கூடாது. நல்ல பெரிய திருவிழா எங்க நடக்குன்னு பாக்கணும். சரி, அங்க போய் இருந்தாம்னு வச்சுக்கோங்க. ஆமா, நல்ல நேரம் போகும், தவறுக்க நல்ல சாப்பாடு கிடைக்கும். ஒரு பொருளா வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கலாம், விடியுதுன்னு தெரியாது, போறதுன்னு தெரியாது. நீங்க என்ன ஒத்தேல போய் இருக்க சொல்றீங்க? காட்டுக்குள்ள போச்சிருந்தே போறல சென்னை சரி இருக்காது. குழந்தை குட்டிகளை மறந்து, மனைவியை துறவி செய்து, வீட்டை மறந்து, எல்லாத்தையும் மறந்து ஆண்டவன் நினைச்சு முழு மனசா தவம் இருக்கணும். பகவான நினைச்சு முழு ஒரு இல்ல. ஆமா, நல்ல 2 தடவை விளக்கு போட நீட்ட சாமி கும்பிட வீடே கோயிலா மாறிட்டு. போடல. அப்படி சொல்லக்கூடிய நாளையில அங்கதான் இருக்க வேண்டும் என்று வல்லரக்க மன்னனான எங்க வருகின்றான் தெரியுமா? அவன் தலையை மொட்டை அடிச்சுட்டானே, கழுத்தில் ஒத்தி ராஜ மாலையிட்டு அவன் எங்க வரானோ அந்த சண்டால வல்லரகு அவன் வனமான வனகடந்து அவன் மலையான மலை கடந்து அங்க வாரானே வல்லரகு அங்க இமயமலை சாரலிலே அங்க இன்பமோடு வந்து அங்க சாந்து கொண்டு
கண்டால வல்லரக்கே அவன் கால் மாட்டு முளைத்த மரம் அவன் தலை மாட்டு பூச்சோரிய அங்க தலை மாட்டு முளைத்த மரம் அவன் கால் மாட்டில் பூச்சோரிய கொண்டையில சில குருவி அது கூடு கட்டி முட்டையிட அவன் 12 வருட காலம் அவன் பாரதவும் செய்யுறான் அவன் பாரதவும் செய்யும் போது அந்த ஆதி வெள்ளி கையிலையது அது கிடுகிடன்னு நடுங்கிடுமா அது நடுங்குணல் வேலையிலே அங்க பார்த்திட்டாலே வருதியா அவ என்ன என்ன சொல்லுவாள் வாருமையா ஆண்டவரே சுவாமி வாருமையா ஆண்டவரே ஐயா வார்த்தை ஒன்று சொல்ல கேளு போடு. என்ன செய்கின்றான் தெரியுமா என்ன தலையை முட்டை அடித்தான் சரி காவி வேஷ்டி தான் அணிந்தான் ஆமா கழுத்துல கொட்டை நெத்தியில பட்டை ஏ அப்பா என்ன கழுத்துல பட்டை? கொட்டை, நெத்தியில பட்டை என்ன கொட்டை உத்ராட்ச கொட்டை ஆ, ஆமா சிவனுக்கு உகந்த பொருள் உத்ராட்ச கொட்டை நெத்தியில திருநீர் பட்டை ஆமா கழுத்துல உத்திராட்ச கொட்டை அப்படி தொங்க போட்டுட்டு வாரான் ஆமா ஆமா அப்படி வரக்கூடிய நேரத்திலே அவமு வனமான வனம் கடந்து எங்க வருகின்றான் தெரியுமா எங்கம்மா இமயமலை சாரலுக்கே வந்து சேர்ந்தானா சரி அப்படி இமயமலை சாரலிலே வந்து சேரக்கூடிய நேரத்திலே ஆபு அந்த வல்லரக்க மன்னனா என்ன செய்கின்றான் தெரியுமா என்ன சாந்து கொண்டு தரைமலைக்கு சந்தனத்தாலே கோலமிட்டான் ஆமாமு மாவு கொண்டு தரைமலைக்கு மஞ்சனையாலே கோலமிட்டான் சரி அப்படி கோலம் போட்ட இடமதிலே குருத்து வாழையிலே விரித்து ஆமு தேங்காய் பழம் எடுத்து வைத்து பிள்ளையார பிடித்து வைத்தான் ஏ அப்பா நம்ம பிள்ளையார பிடிச்சு அப்படி வைக்கான் அப்படி பிள்ளையாரை பிடித்து வைத்து சரி காற்றடித்து மணல் வரப்பி கரையான் பொற்றுதான் வளர 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 பள்ளி எல்லாம் பாசி பெற்ற கொண்டையிலே சில உருவி கூடு கட்டி முட்டையிட ஆமா கூடு கட்டி முட்டை விட கால் பாம்பு மாட்டிலே முளைத்த மரம் தலை மாட்டிலே பூச்சொரிய சரி தலை மாடதிலே முளைத்த மரம் கால் மாடதிலே பூச்சொரிய பூச்சொரிய 12 வருஷம் ஏ அப்பா 1 இல்ல 2 இல்ல ஆமா 12 வருஷம் போறதவும் இருக்கான் ஏ அப்பா ஈராரும் 12 வருஷம் தவம் இருக்கான் அப்படி 12 வருட காலமாக தவம் இருக்கக்கூடிய வேலையிலே ஆமு ஆதி வெள்ளி வேலை வருதமே கிட்டு 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 நடுங்கியதான் ஏ அப்பா நடுங்குது அதானே. நம்ம 2-3 நேரம் நடுங்கி இருக்குமா அப்படி நடுங்கக்கூடிய நேரத்திலே சரி பார்வதி தேவியானவள் வருத்தாளா என்ன ஆண்டவனை தான் அழைத்து என்ன சொல்லுகின்றா தெரியுமா என்ன என்ன வாருமையா ஆண்டவரே என் வார்த்தை ஒன்று சொல்ல கேளுங்க அத்தானே பகவானே நான் சொல்றத கேளுங்க என்னைக்குமே இல்லாத திருநாளா ஆமா இந்த கையில வருதுமே கிடுகிட்டுன்னு நடுங்குதே ஏன் இந்த கைலாச பர்வதம் என்னத்துக்கு இந்த அசைவு அசையுது எதற்காக இப்படி ஆடுகின்றது எதுக்குப்பா ஆடுது இவ வார்த்தாரா என்ன அங்க வல்லரக்க மன்னனான தவம் இருந்து கொண்டிருக்கின்றான் ஏ அப்பா அவன் தவத்தின் மேன்மையாலே கையிலையானது ஆடுகின்றதுன்னு சொன்னாராம் தவம் இருந்துகிட்டு இருக்கா அவன் தவத்தின் மேன்மையால தான் இந்த கைலாசம் அப்படியே ஆடுதுங்க அப்படி சொல்லக்கூடிய நேரத்திலே சரி அங்கே பார்த்தா சிவபெருமான் பார்வதி தேவியானவளும் என்ன இப்பேற்பட்ட தவத்தை நான் கேட்டதும் கிடையாது இல்ல இல்ல என் கண்ணால நான் பார்த்ததும் ஏ கிடையாது அப்பா நான் காதால கேட்டதும் கிடையாது என் கண்ணால நான் பார்த்ததும் கிடையாது பகவானே அதனால நான் என்ன செய்யணும் என்ன செய்யணும் உடனே அந்த தவம் இருக்கக்கூடிய ஆளை நான் பார்க்கணும் ஆமா நான் தான் அந்த ஆளை பார்ப்பேன் அந்த வல்லரக்கனை பார்க்க வேண்டும் என்று சொல்ல சரி என்ன சொல்லுகின்றான் தெரியுமா எப்படி அந்த வல்லரக்கனை வளைத்து வருவதற்காக என்ன நந்தி தேவரை அனுப்பி வைத்தார் ஏ அப்பா நம்ம நந்தி தேவரை அனுப்புதாங்க அப்படி நந்தி தேவரை அனுப்பி வைக்கக்கூடிய நேரத்திலே ஆமோ அந்த நந்தி தேவரானவர் வல்லரக்கனை காணாம சரி எப்படி தேடுகின்றா தெரியுமா எப்படி எப்படி எப்போ காண்பனோ அரக்கனை எப்போ காண்பனோ எப்போ காண்பனோ அரக்கனை எப்போ காண்பனோ போகாதனோ அரகனை
அரக்கதாயா? அரக்காவா? எனக்கு பேரு வல்ல அரக்கன். எம்மா அவரை பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நந்தி தேவர் அங்கே வெயில நடந்து அலைஞ்சாருலாம் காட்டுக்கல. சரி. அந்த உடனே அவருக்கு கோவத்துல எப்படி கூப்பிடான்னு தெரியாம சரி வல்ல அரக்கங்கிறதுக்கு அடே இருக்கா அப்படின்ட்டாரு. அப்படியா? ஆமா, வேற ஒண்ணும் இல்ல. சரி. ஆமா. அரக்கா அரக்கான அவைய சத்தம் போடுதாராம். அப்பா அடா கிறுக்கா கிறுக்கான்னு அவேசத்தம் போடுறாரு. இவர் வார்த்தாரா, நாம ஆண்டவன் தான் நம்ம தவத்துக்காக இறங்கி வந்துட்டாருன்னு சொல்லி சரி உடனே தவத்துல இருந்து எழுந்தாராம். எழுந்துட்டாரு, கலைஞ்சிட்டாரு. அந்த வல்லரக்கனால எழுந்த நேரத்துல அங்க நந்தி தேவரை பார்த்து 3 நேரம் சுற்றி நமஸ்கரித்து அப்பா கும்பிடுதான் கொலைதான் அப்படியே நிக்கான். அவ என்ன நினைச்சான்? சாண்டவரும் நினைச்சான். இங்க என்ன நடந்தது? பகவான் தான் வந்துட்டாருன்னு நினைக்கான். பார்த்தா நந்தி தேவரானவர் சரி ஆண்டவன்னு சொல்லி என் கால்ல விழுந்தியே. அம்மா நீ நினைக்கிற மாதிரி நான் ஆண்டவன் கிடையாது. ஆண்டவனுக்கு சேவை செய்ய நந்தி தேவன்னு சொன்னான். அப்பா நீர் ஏவல் வேற பக்கவரா? ஆமா, அதான கிட்ட ஏவல். யாவல் வேலை இல்ல, யாவுன வேலை. ஓ யாவுன வேலை. யாவல் வேலை எதை கிடையாது. கேட்டாலும் யாய் விட்டுறாருல. அதானே கேக்க. சரி ஆமா, கேக்க நந்தி இல்லன்னா பரமசிவனே கிடையாது. அம்மா முதல்ல அவரே தான் இவரை கும்பிட்டா அவரை வழிபடுவாரு. அப்ப அவரை பார்த்தவர் தான் நம்ம அவரை சிவனே பார்க்க முடியும். அவர் சொன்ன மாதிரி தான் இந்த கோயில பாருங்க, முதல்ல பூசாரி தூரம் விட்டா தான் சாமியை பார்க்க முடியும். ஆமா ஆமா, பூசாரி நினைச்சாதான். ஆமா அத மாதிரி அப்படி சொல்லக்கூடிய நேரத்திலே அந்த நந்தி தேவரானவர் என்ன சொல்லுகின்ற தெரியுமா? உன்னை ஆண்டவன் அழைத்து வர சொன்னார் என்று சொல்ல இரு பேர்களுமாக எப்படி வருகின்ற தெரியுமா? அங்க நந்தி தேவர் முன்னடக்க 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 வல்லரக்க பின்னடக்க முன்னடக்க முன்னடக்க வல்லரக்க அங்க இருவருமா நடந்தலவோ நடந்தலவோ ஆதி வெள்ளி கையிலே நடந்தலவோ இருவேர்களுமாக நடந்து வரக்கூடிய நேரத்திலே வல்லரக்க மன்னவனும் நந்தி தேவருமாக முன்னும் பின்னுமோ வராங்க பத்துக்க. சரி அப்படி வரக்கூடிய நாளையிலே இங்கு வருகின்றால் தெரியுமா? ஆதி வெள்ளிகையிலே பருவத்திற்கே வந்து சேர்ந்தார்களாம். அப்படி வரக்கூடிய நாளையிலே ஆண்டவன் சிவபெருமான் பார்த்தாராம். எவ்வாறாக? சரி ஆண்டவன் சிவபெருமான் என்ன சொல்லுகின்றா தெரியுமா? நந்தி தேவரானவர் வல்லரக்கனை பார்த்தாராம். சரி வல்லரக்கை சுத்தி சுத்தி பார்க்கானா ஆண்டவன் தெரியல. அப்பா ஆண்டவனே தெரியல. ஆமா, இவ்வளவு கூட்டம் இருக்கும்போது சுவாமி தெரியாம தான் இருக்கான். இவன் பார்த்தாராம். சரி என்ன ஆண்டவன் அழைத்தாருன்னு சொன்னியே, எங்கப்பா இருக்காரு? எங்க இருக்காரு ஆண்டவர்? தேவாதிகிருவெல்லாம் அந்த பையனை பாரு, சடமுடி, ஆமா, காய் வேட்டி, ஆமா, கண்ணு தெரியாம இருக்க. ஆமா, இப்படிதான் இருக்குமா கைலாசம்லாம்? இப்படித்தான் இருக்கும் கைலாசம். தேவாதி தேவர்களா? ஆமா, இங்கோடி இருக்கிறது பூரா இங்கோடி இருக்கிறது ஃபுல்லா தேவர்கள் முனிவர்கள் எத்தனை எல்லாரும் இங்கதான் இருக்காங்க. அப்பா இது எங்க இருக்காரு பகவான் தெரியவே இல்லையா? இப்பதான் நீ அடக்கு இருக்காங்கிறத நிரூபிக்கிய. எங்கயா தெரியும்ல, நானும் கடவுளை பாத்துடலாம். ஆண்டவர் எங்க இருக்காரு தெரியுமா? எங்கம்மா இருக்காரு? உனக்கு முன்னால இருக்காரே அவர் தான் ஆண்டவர். இந்த புலித்தோல் பார்வையும் ஆனைத்தோல் ஆசனமும். ஆமா, இந்த கழுத்துல பாம்பு. யார மறைச்சாலும் மறைக்கலாம். சரி, ஆண்டவன் சிவபெருமான மறைக்க முடியுமா? அவரா பரமசிவம். ஆமா, இவர் என்ன வரந்தல்ல? எல்லா ஆண்களுக்கு 2 கண்ணு உண்டு. சரி, ஆண்டவன் சிவபெருமானுக்கு தான் 3 கண்ணு இருக்கு. அப்பா அவர் அதான் முக்கண் சிவபெருமான். ஆமா, சரி, இதோ முன்னால இருக்கின்றாரே வாருன்னு சொன்னானா. அம்மா இதான் பகவானோ? வல்லரக்கு என்ன செஞ்சான்? சரி, இவர் பகவான் இருக்கட்டும். இவர் இப்படி இருக்க, அந்த பக்கத்துல ஒரு அழகா ஒரு பொண்ணு இருக்குது. யாரு? அதுதான் அன்னை பரவ சக்தியானவள். அப்பா இப்படி பண்டாரத்துக்கா கொடுத்திருக்காங்க. ஆமா, சரி, பண்டாரத்துக்கு தானையா கிடைக்கும் நல்ல பிள்ளையா, அழகான பிள்ளையா இருக்கு. ஆமா, சரி, அப்படி சொல்லக்கூடிய வேலையிலே ஆண்டவன் சிவபெருமானை பார்த்த வல்லரக்க நான் என்ன செய்கின்றான் தெரியுமா? எப்படி எப்படி ஆண்டவன் கால போய் விழுந்தானா பொத்து. அப்பா எப்படி விழுந்தான்? நேரே போய் விழுந்துட்டான். ஆமா, திட்டு போய் விழுந்தான்.
இது யார்கிட்ட இருந்து எந்த பொருள் வாங்கணும்னு சொல்லி சரி வாங்கு மட்டும் பணிஞ்சு நிக்கணும். அப்பா குளக்கும்பிடு போட்டு அண்ணாச்சி வாங்க சார் வாங்க எவ்வளவு பொய் சொல்ல முடியுமோ ஆமா அத்தனை பொய்யன்னு சொல்லி வாங்கின பிறகு நம்ம சௌரியம் தானே. குழுவை வாங்க தண்டியும் சார் வாங்க 100 போன் போட்டுட்டு சரி குழுவை ரூபாயில செல்லுல ஏத்தி விட்டான்னு வச்சுக்கோங்க என்ன அவர் இப்ப நமக்கு அடிமை அதானே. சரி அப்படி சொல்லக்கூடிய நாளையில அந்த வல்லரக்க மன்னவனான ஆண்டவனை அடி தொழுது 3 நேரம் சுத்தி நமஸ்கரித்து அந்த வல்லரக்க மன்னவனின் ஆண்டவன் என்ன சொல்லுகின்றதையம்மா ஐயா வாரும் ஐயா வல்லரக்க வார்த்தை ஒன்று சொல்லிக்காரோ ஐயா இந்த நல்ல வேலையிலே ஆதிவெளி கையிலே அப்பா என்ன வரும் உனக்கு வேணும் கேட்ட வரும் தாரினப்பா கேட்ட வரும் தாரினப்பா அப்பா கேட்ட வரும் தாரினப்பா ஆண்டவன் தான் சொல்லுறான். அப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் ஐயனார் ஐயனார் ஏ அதனை காக்க ஐயனார் 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 ஏ அதனை காக்க ஐயனார் ஏ வல்ல நல்ல குதிரையிலே ரகமாக வாராரே ஏ சாசா பிறந்தாரே ஏ சகலங்கள் போச்சிடவே ஏ ஐயன் பிறந்தாரே கீதமும் போச்சிடவே ஏ வாராரே வாராரே ஏ ஐயனாரே வாராரே ஏ பொன்னால மூடூலா ஏ பொன்பதிந்த நாள்வடமா ஏ தங்கத்தால மூடூலா ஏ தன் வயிறு நாள்வடமா ஏ வெங்கலத்தா மூடூலா ஏ வெண்பதிந்த நாள்வடமா ஏ வல்ல நல்ல குதிரையில ஏ ராகமாக வாராரே ஏ அம்மையான சத்தியம்மா ஏ வல்ல நல்ல வேலையில ஏ விளையாடி வராளே ஏ மழ பகுமனையில ஏ ஒரு சுத்தி வராளே ஏ வராளே வராளே ஏ மாவடி விலகி வராளே ஏ அம்பிகையே சத்தியம்மா ஏ பகல வசங்காரே பிள்ளைக்கும் சொந்தக்காரே பாடுதானே பாடுதானே ஏம்மா நாளே போடுதானே ஏ வராளே வராளே ஏ சத்தியம்மா வராளே அவ பகல வாசக்காரே ஏம்மா வெளிச்ச வரதக்காரே அவ குங்கும பொட்டுக்காரே அவ சந்தன பொட்டுக்காரே ஏ சந்தன முத்தலையே ஏம்மா சாமராணி வாசக்காரே ஏ போடுங்கம்மா ஒரு கொலவை ஏ ஒன்னான மணி கொலவை ஏ உழவைட்ட வீடுகளுக்கு கொடுப்பா ஆடுவாளா பாடுவாளா ஏம்மா ஆடாடி ஓடுவாளா ஏ பகல ஒரு கையில ஏம்மா திருப்புறம்பு மறுகையில நல்ல முரசோடு ஏ விளையாடி வராளே ஏ வராளே வராளே ஏ அடி விலகி வராளே ஏ அம்பிகையே சத்தியம்மா அவ ஒரு சுத்தி வராளே அவ மனப்பாடி வாசத்தோடு ஏம்மா ஒரு சுத்தி வராளே ஏ போடுங்கம்மா ஒரு கொலவை ஏ பொன்னான மணி கொலவை ஏ அம்பிகையே சத்தியம்மா ஏ விளையாடி வராளே ஏம்மா திருப்புறம்பு ஒரு கையில ஏம்மா திருப்புறம்பு மறுகையில ஏ விளையாடி வராளே ஏ வராளே வராளே ஏ சத்தியம்மா வராளே ஏ உழைப்பாரி வாசத்தோட ஏம்மா ஒரு சுத்தி வராளே ஏ பகுமாண்டல மேல ஏம்மா விளையாடி வராளே அவ பகல ஒரு கையில ஏ திருவிரம்பு மறுகையில ஏம்மா நாகம் வந்து கொடை பிடிக்க ஏ நல்ல பாம்பு தாளாட்ட ஏம்மா கூவை வந்து குணவை வாட ஏ குள்ள நரி தாளாட்ட
நீராட்டே ஏ அம்பிகையே சத்தியம்மா அப்போ சடையலையே தங்கையம்மா இரவல் கொண்டவாளே ஏ விரிசடையோ கொண்டவாளே அம்மையான சத்தியம்மா அவ வஞ்சனல்ல பட்டுக்காரே அவ செந்தூர ஒட்டுக்காரே அவ செந்தூர ஒட்டுக்காரே அவ மணி கொழுந்து வாசக்காரே அவ வச்சு போ வாசக்காரே எம்மா ஊரு எல்லாம் உன் பேரு இந்த உலகமெல்லாம் உன் புகழாம் நாடு எல்லாம் உன் பேரு நகரமெல்லாம் உன் புகழாம் ஆடி வருவாளா ஏ அம்பிகையே சத்தியம்மா அப்போ சடையலையே எனக்கு தங்கையம்மா கூற வெளியலையே கோபாலே நங்கையம்மா அம்மையான சத்தியம்மா ஏ வராளே வராளே எம்மா விளையாடி வராளே ஏ போடுங்கம்மா ஒரு கொலவை ஏ அம்மையான சத்தியம்மா வராளே வராளே அடி உலகி வராளே ஆடுதாளே பாடுதாளே ஆடாளே போடுதாளே அம்மையான சத்தியம்மா ஏ வாக்கு சொன்னாத பாது வர கொடுத்தா பொய்க்காது மல்லீராத வினைகளையோ திருவா சத்தியம்மா அவ மாறாத வினைகளையோ அவ மஞ்சனையா மாசிடுவா ஆடி வர போது ஏமா போடுங்கம்மா ஒரு கொலவை ஏ பொன்னான மணி கொலவை ஏ கொலவைத்த வீர்களுக்கு இப்படியாக நல்ல குதிரையிலே அருந்துணை காத்த ஐயனா சாஸ்தாவாக வந்து பிறந்தாரே சத்தியம்மன் கதைகள் வாட ஆண்டவனே கதைகள் வாட ஆண்டவனே சத்தியம்மா கதைகள் வாட ஆதீஸ்வரனே ஆதியிலே உரித்தவாளே அன்னை வரா சத்தியம்மோ வேள்வியிலே பிறந்தவாளே ஆதி வரா சத்தியம்மோ உன்னுடைய புகழை நாடு வெள்ளதிலே வாழும் போது நெஞ்சுணர்ந்து நான் உணர்ந்து நான் உணர்வு மாறுவான் வேலையிலே அம்மா நெஞ்சதிலோ நவதிலோ தாய நெஞ்சதிலோ நவதிலோ அம்மா நின்று வேலையாடவே பாடு இப்படியாக வேப்ப கும்பந்தல மேல வச்சு சத்தியம்மா வந்து ஒரு கலக்கு கலக்கிட்டு போயிட்டாங்க. அப்பா தங்கமா கலக்கிட்டு போயிட்டான். ஆமா, ஐயனார் வந்து பிறந்தார் என்று சொல்லி அடுத்தபடியாக சத்தியம்மனுடைய கதையை பாடக்கூடிய நேரத்துல நாம பாட ஆரம்பிக்கும் பொழுதே நாமளுக்கு பரிசளித்து நாமல் 6 பேரையும் ஆதரித்து இந்த அலங்கார பந்தலிலே சிங்கார மேடையிலே நாமளுக்கு பரிசை அள்ளி கொடுத்த அன்பு செல்வ சீமான் யார் என்று பார்த்தா நம்ம இனம்தான். வெள்ளிசை தென்றல் எம் வசந்தி அவர்களும். புதுச்சட்டை உருவாகியிருக்கோம். ஆமா,
புது செட்டுக்கு தான் பஞ்சமே இல்லையே. பெறச்சல்ல பாக்கலையே, அண்ணாவையும் பார்க்கணுமே. அடியா சரி. அண்ணாவி நம்மள எத்தனை போனவ. சரி. அடியா பாக்கலையா? சரிதான். சரி. எம் வசந்தி அவர்களும் அம்மா சரி. எஸ் காசிமணி அவர்களும் சரி நாமளுக்கு சரி. அவங்க எங்க இருக்காங்க? அண்ணாச்சி மூலா 4 மாவடியில இருக்காங்க. ஏ அப்பா 4 மாவடி. ஆமா. சரி. குறும்பூர் வழி. ஏ அப்பா சரி. வன திருப்பதி அருகில். ஏ அப்பா செழுப்பு மிக்க இடம். சரி. அங்க இருந்து நம்மளுக்கு வந்திருக்கு பாத்துக்கோ. ஆமா ஆசை பாசத்தோட சரி. நம்மளுக்கு அள்ளி வரிசளித்து 100 ரூபாய் 100 லட்சமாக 100 கோடியாகவுமே அள்ளி கொடுத்து அவர் திரு கரத்தினாலே நம்மளுக்கு பரிசளித்திருக்கின்றார் ஒத்துக்கோ. சரி. அன்னாரது தொழில் அதுவும் குடும்பமானது எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? அவ வாழ வேண்டும், வளர வேண்டும், ஏ வளர வேண்டும், முருகே அருளாலே வாழ வேண்டும், வளர வேண்டும், வளர வேண்டும், முருகே அருளாலே. முள்ளு நல்ல முறிந்திடாம முறிந்திடாம முறிந்த கொம்பு வாடிடாம முறிந்திடாம அவ முள்ளு நல்ல முறிந்திடாம முறிந்த கொம்பு வாடிடாம அவ பார்க்கின்ற தொழிலாளவோ இந்த பாரோலகம் போற்றும்படி பௌசுடனே வாழ வேண்டும். அவர் இந்த முகம் பார்த்தாலும் அது தங்க முகமாக வேண்டும். அவ செய்யுகின்ற தொழிலாளவோ அவ செழிப்பு சேர்ந்து வாழ வேண்டும். அவ வாழ வேண்டும், வளர வேண்டும், ஏ வளர வேண்டும், வாழையடி வாழையா, ஏ வளர வேண்டும். அப்படி சொல்லக்கூடிய நாளையிலே இந்த அம்மையான ஆதிவரா சக்தியானவளோ எப்படி விருந்து எங்கு விருந்து எப்படி வளர்ந்தாள் என்று சொல்ல நாம 2 வருஷம் கதை படிச்சிருக்கோம். இதுவரைக்கும் நாம எப்படி படிச்சிருக்கோம்? தர்க்கராஜன் தாருகாவலிக்கு பிள்ளையா பிறந்தான்னு படிச்சோம். ஆனா இப்போ இந்த வருஷம் எப்படி படிக்கணும்? ஒரு புதுமையா இருக்கட்டும்னு சொல்லி நாம என்ன கதை படிக்க போறோம்? அதே கதை தான் பாரதியம்மன் திருக்கல்யாணம். கடலில மீன் பிடிக்கிற கதை. அதியரசனுக்கும் அரணவல்லிக்கும் பிள்ளையா பிறந்த வரலாறு. ஆமா. இது வரைக்கும் யாரும் படிச்சது இல்லம்மா. அடியா முன்னால படிச்சிருக்காங்க, முன்னாடி படிச்சிருக்காங்க. பார்வதியம்மன் கதைனா என்னன்னே தெரியாது. அப்படியா? நாம படிச்சது தர்க்கராஜன் தாரகாவல்லி கதை வந்து நம்ம உருவாக்கின கதை. ஆனா இப்போ நாம படிக்க போற கதை இதுதான் ஒரிஜினல் கதை. பார்வதி திருக்கல்யாணம்னா அதான் கதை. இதுதான் ஏட்டு கதை. இதான் ஏட்டு பாடம் பாருங்கள். அப்படி படிக்கக்கூடிய நேரத்திலே நாங்கள் சொல்லுகின்ற வார்த்தைகளிலும் பேசுகின்ற சொல்லிலும் ஏதேனும் கதை குற்றங்கள், பொருள் குற்றங்கள், அடிதாள குற்றங்கள் இருந்தாலும் எங்கள் 6 பேரையும் தாங்கள் வீட்டு பிள்ளையாகவே நினைத்து ஆதரித்து அருள் புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நாமல் சத்தியம்மனுடைய கதையை பாடப் போகின்றோம். அப்படி பாடக்கூடிய நேரத்திலே ஆதி வெள்ளிகையிலே வருவதத்திலே யார் யார் எப்படி கொழு இருக்கின்றாக தெரியுமா? ஆதி வெள்ளிகையில கையில யாரனாரோ கொழு இருந்தார் அந்த ஏகவலி கையில
வறுமையோடு கொழுவிருந்தார் அவ கொழுவிருக்கும் நாளையிலே அங்க இந்திரலோகம் தன்னதிலே அங்க இந்திரனோ சந்திரனோ அங்க இந்திராணி கொழுவிருந்தார் அவ கொழுவிருக்கும் நாளையிலே அங்க யாரெல்லாம் கொழுவிருந்தார் அவரம்பயவ வருவாளோ அவ நாட்டியமும் ஆடுவாளே அவ உறுதியா வருவாளே அடி உறுதியா வருவாளே அவ உல்லாசமாடுவாளே அடமுனி சடமுனி மாமுனியா அங்க தேவாதி தேவரெல்லாம் அங்க மூவாதி மூவரெல்லாம் அங்க எண்ணாயிரம் ரிசிமார்களும் அங்க முக்கோடி தேவர்களும் அங்க இன்பமோடு கொழுவிருந்தார் அங்க இன்பமோடு கொழுவிருந்தார் அந்த ஆதி வெள்ளிகளை போடு அங்க இன்பமோடு கொழுவிருந்தார் ஆதிவெளிகளே வருவதத்திலே ஆடவன் சிவபெருமான் அன்னை வர்றா சக்தியானவர் அங்க அருமை வெறுமையுடனே கொடு இருக்கக்கூடிய நாளையிலே வலதுபுறம் விநாயக பெருமான் இடதுபுறம் வேல் முருகன் அட்டமுனி சட்டமுனி அழகு கும்ப மாமுனிகளும் தேவாதி தேவர்கள் எண்ணாயிரம் திசைமார்களும் முக்கோடி முக்கத்தி தேவர்களும் எல்லோரும் அங்கு கொலுவிருக்கக்கூடிய நாளையிலே பிரம்மலோக வட்டணத்திலே பிரம்மதேவன் சரஸ்வதி கொலுவிருக்க இந்திரலோகம் தன்னதிலே இந்திரன் சந்திரன் இந்திராணியோடு கொலுவிருக்க அப்படி கொலுவிருக்கக்கூடிய நாளையிலே பூலோகம் தன்னதிலே கடலானது ஒரு அலை கடலானது திரண்டு வருகின்றது. ஒரு அலை கடலான திரண்டு வருகிறது. பெரிய கடல். அந்த கடலுக்கு பேர் என்ன? அலையோட திரண்டு வருது. அதியரசன் தீவு. அதான் அதியரசன் தீவு. ஆமா, பெரிய தீவுன்னு சொன்னா அந்த அதியரசன் தீவு தான். அதியரசன் தீவு. அதிரசம். அதிரசம் இல்ல, அதியரசன். திங்கக்கூடிய அதிரசமோ நினைச்சு திங்கிறதுலேதான் இருக்கணும். என்னமா செய்ய? அதானே. ஆமா. அதியரசன் தீவதிலே யார் வாழ்ந்து வருகின்றா தெரியுமா? அங்க அதியரசன் தீவதிலே அங்க அதியரசன் மன்னவனோ அங்க அருணவல்லி தேவியுமா அங்க மன்னவனோ தேவியுமா அங்க மைஜுடனே ஆண்டுவானோ அங்க கொண்டவானோ தேவியுமா அங்க குணமுடனே ஆண்டுவாரோ ஆண்டு வரும் நாளையிலே அதியரசன் தீவதிலே அங்க ஆடி இருக்கு மாடி இருக்கு அடுக்குமெத்த வீடு இருக்கு அங்க சொத்து இருக்கு சுகம் இருக்கு அங்க சொந்த வந்தோம் நாடு இருக்கு அங்க பாலால கிரகம் இல்லை அங்க பாக்கியத்தால் தாளும் இல்லை அங்க சொத்தால கிரகம் இல்லை அங்க சொந்தத்தால தாளும் இல்லை அங்க அதியரசன் தீவதிலே ஒரே ஒரு கிரகம் உண்டு அங்க பிள்ளையில் கவலையது அங்க பிள்ளையில் கவலையது அங்க விருங்க வேலை தோணு கோடு அங்க விருங்க வேலை தோணுது
அதிரசன் தீவதியில அதிரச மன்னனும் அருணவல்லி தேவியுமாக வாழ்ந்து வருகின்றார்களாம். அப்படி இரு பேர்களுமாக வாழ்ந்து வரக்கூடிய நாளையில இரு பேருக்கும் ஆடி இருக்கு, மாடி இருக்கு, அடுக்கடுக்கா வீடு இருக்கு, சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, சொந்த பந்தம் நிறைய இருக்கு. எந்த கதை படிச்சாலும் சரி பிள்ளை இல்ல பிள்ளை இல்ல பிள்ளை இல்லன்னு தான் கதை படிக்க வேண்டியிருக்கு. அம்மா அப்போ வந்து குடும்பத்துக்கு பிள்ளைய வேண்டி இருந்துச்சு. ஆமா, இப்ப வந்து பிள்ளைய குறைஞ்சலாம் 9 10 11 பிள்ளையெல்லாம் வளர்த்திருக்காங்க. அப்போ சரி, இப்ப ஒரு பிள்ளை வளர்க்கணும்னா பெரும்பாலும் இருக்கலாம். அடியா அப்போ வந்து 9 பிள்ளைய ஒரு தாய் வளர்த்திருக்கா. ஆமா, இப்ப ஒரு குழந்தைய வளர்க்கறதுக்கு 9 தாய் வேண்டி இருக்கணும். அப்பா 9 தாய், ஒரு குழந்தை வளர்க்கறதுக்கு 9 தாய் வேண்டி இருக்கு. அது போதாதுன்னு பால்வாடி டீச்சர் சேர்ந்து வளர்க்கணும். ஆமா, அதோட சேர்த்து 11 பேர் வேணும். ஆமா, சரி. அப்படி சொல்லக்கூடிய நாளையில எல்லா செல்வ செழிப்புகள் இருந்தும் அந்த அதிரச மன்னனுக்கு ஒரே ஒரு குறை. என்ன குறை? பிள்ளை இல்லா குறைதான். சரி, பிள்ளை இல்லா கவலை எது பெருங்கவலை பார்த்துக்க. அப்பா பிள்ளை இல்லைன்னா அப்புறம் என்னமா இருக்கும்? ஆமா, சரி, குழந்தை இல்லைன்னு சொன்னா அதை விட கொடுங்கவலை வேற எதுவுமே கிடையாது. என்னன்னு தெரியல, 3 வருஷம் ஆகுதான். 3 வருஷமா குழந்தை இல்ல சொல்லுவாங்க. 3 வருஷத்துலயே குழந்தை இல்ல பாவ. அதானே, அவ பாரு 9ஆம் வயசுல குழந்தை பத்துட்டான். இங்க 12 வருஷம் ஆகியும் பாலனுரை இல்ல. அப்பா 12 வருஷம் ஆகுது. ஆமா, சரி. அப்படி சொல்லக்கூடிய நாளையிலே அந்த குழந்தை வரம் இல்லாத காரணத்தினால அருணவல்லி தேவியான எப்படி அழுது உளம்புகின்றா தெரியுமா? எங்கன ராசமன்னா ராசமன்னா நேசமன்னா அன்பான பூபதியே இந்த அருணவல்லி வார்த்தைக்கு ஐயா கத்தரிக்கா தோட்டத்திலே அங்க காய்கறிக்கு வெள்ளை இல்லை, அங்க பூசணிக்கா தோட்டத்திலே ஒரு பூவரிக்கு வெள்ளை இல்லை, அங்க கறிக்கும் தேங்காய் அங்க கையாந்த வெள்ளை இல்லை, அங்க மழை பெய்த முற்றத்தில் அங்க மண்ணாலேய வெள்ளை இல்லை. என்ன பாவம் நாம செய்தோம், சாமி என்ன பாவம் நாம செய்தோம், நாம எதனால வெள்ளை இல்லை, என்ன பாவம் நாங்கள் செய்தோம், அம்மா என்ன பாவம் நாங்கள் செய்தோம், எனக்கு எதனால குழந்தை இல்லை. நானும் குறைத்திட்டேன், நானும் வர மரக்கு அளந்திட்டேன், அண்ணா கேட்டு வந்தவர் நானும் பின்னால் வர சொல்லிட்டேன், அங்க பிச்சை கேட்டு வந்தவர் நானும் பின்னால் வர சொல்லிட்டேன், அங்க தாயில்லா பிள்ளைகளே நானும் தலையில தான் அடிச்சிட்டேன், அங்க அம்மா இல்லா பிள்ளைகளே அம்மா இல்லா பிள்ளைகளே நானும் மண்டையில அடிச்சிட்டேன், அம்மா இல்லா பிள்ளைகளே எங்கள ராசமண்ணா எனக்கு வாய்த்த பிராணநாதா உறக்க வருதா? துட்டு கூட கூட பவர் கூடுமா? அதானே, குறைய குறைய பவர் கம்மியாயிரும். அம்மா அது இல்லம்மா, நீங்க அவிச்சிலா கிழங்கு கிழங்கு அந்த கிழங்கு அந்த வேலை பார்த்துருக்கு. அப்படி
பணங்கிழங்கு அந்த வேலை பார்த்திருக்கு. அதானே. ஆமா. அப்படி சொல்லக்கூடிய நாளையில ஆமா. அந்த குழந்தை இல்லா கவலையினாலே அருணவல்லி தேவியான என்ன சொல்லுகின்ற தெரியுமா? வேற என்னம்மா? ஆண்டவன் நினைத்து அருந்தவங்களை செய்து முடித்து சரி. எல்லாரும் குழந்தை இருந்தா எப்படி கேட்பாங்க? எப்படி கேட்பாங்க? ஒண்ணு ஆண் குழந்தை வேணும்னு கேப்பா, இல்ல பெண் குழந்தை வேணும்னு கேப்பா. ஆமா. இவன் எப்படி கேட்கா பாரு. எப்படி? இந்த அருணவல்லி தேவியானவள் வருத்தாலாம், என்ன? எனக்கு எப்படி இருந்தாலும் சரி, ஆமா, எனக்கு ஒரு குழந்தை வேணும். குழந்தைன்னு சொல்ல ஒரு குழந்தை வேணும். அது எப்படி வேணும்? எப்படி? அறிவுள்ள பிள்ளையா இருக்கணும், ஆயுள் கம்மியா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொன்னாங்க. அப்ப அறிவு கூடுதல் இருக்கணும், ஆயில் கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் பிரச்சனை இல்ல. ஆமா, ஆயில் குறைஞ்சாலும் பரவாயில்ல, சரி, அறிவு நிறைய இருக்கணும். என் பிள்ளைக்கு அறிவு தான் இருக்கணும். அப்படியா? அப்படி ஒரு குழந்தைய கேட்டு வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாலாம். யார்கிட்ட போய் கேட்க? ஆண்டவன் சிவபெருமானிடம். அப்பா நம்ம சிவன் பெருமானிடம். ஆமா. சரி. அப்படி சொல்லக்கூடிய நாளையிலே இந்த அதிரச மன்னனானதாவும் இருக்க வேண்டும் என்று எங்க வருகின்றான் தெரியுமா? எங்க மாறுகிறான்? அந்த அலைக்கடல் தன்னதிலே அலைக்கடல் பக்கத்திலே வருகின்றானா. சரி. அப்படி பக்கத்திலே வந்து இருக்கக்கூடிய நேரத்திலே ஒரு மனுஷன் தவறு இருக்கணும்னு சொன்னா எப்படிலாம் தவறு இருப்பான்? எப்படி எப்படி இருப்பான்? காற்றடித்து மணல் பரப்பி தவம் இருப்பான். அப்பா கரையாம்புத்து வளர்ந்துறா, அது உள்ள இருந்து தவம் இருப்பாரு. ஊசி மேல ஒரு காலை வைத்து காலு மேலும் தலைகீழுமா தவம் இருப்பான். அப்பா காலு மேலையும் தலை கீழுமா இருப்பாங்க. ஆனா இந்த அதிரசம் எப்படி தவம் இருக்கான்? எப்படி இருக்காரு? அலைக்கடல் பக்கத்துல வேகமா வந்தான். சரி. மணல்ல உட்கார்ந்தான். அப்ப நல்ல குளுமையா இருக்கும். ஆமா. காலு ரெண்டையும் சம்பளங்காலு போட்டான். அப்பா என்ன மாதிரி கை ரெண்டையும் அப்படி வச்சான். பத்துக்கா கை ரெண்டையும் அப்படி விரிச்சு வச்சுக்கிட்டான். ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டாராம் அதிரசம் பண்ணேன். என் மருமகன் நேத்து அப்படித்தான் இருந்தா நான் பார்த்தேன். அடியா? ஆமா, அந்த அலை வந்து தண்ணி சலக்குன்னு நம்ம மேல படுதா. சரி. அது சரட்டு அங்கடி போதா. அடியா? ஆனந்தமா இருக்கும் பாக்க. சரி. நான் திருச்செந்தூர்ல போய் இருந்தேன்ல. அடியா? தவமா இருந்த 2 நாள். சரிதான். அப்படி சொல்லக்கூடிய நாளையிலே அதிரச மன்னனானோ எப்படிதான் இருக்கின்ற தெரியுமா? அலைகடல் தன்னதிலே வந்து சம்மணங்கால் குட்டி கண்ணை இறுக்கி மூடி அரணே நல்ல அரணே என்று தவம் இருந்தானா. அப்படி தவம் இருக்கக்கூடிய நேரத்திலே ஆண்டவன் சிவபெருமான் அன்னைவரா சக்தியானவர்கள் இருக்கக்கூடிய நாளையிலே அங்கே பார்த்தாலாம் பார்வதியான் என்ன சொல்லுகின்ற தெரியுமா? அங்க வாருமையா ஆண்டவர் ஐயா வார்த்தை ஒன்று சொல்ல இந்த நல்ல அதிபரா சத்தியமா வர ஒன்று பெணையம் வர மாதிரி தந்தையான இந்த ஆதிசக்தி வரதியா நானும் மனம் கொழுந்து இருப்பேனையா அந்த ஆதிசக்தி கேட்கும் போது இந்த ஆண்டவன் தான் சிவபெருமா அவன் என்ன சொல்லுவா? வாடியம்மா வரதியே வாடியம்மா வரதியே வார்த்தை ஒன்று சொல்ல வார்த்தை ஒன்று சொல்ல பார்வதி தேவியான என்ன கேட்கின்ற தெரியுமா? அத்தா ஆசை அத்தா, எனக்கு ஒரு வரம் வேணும் அத்தா. முதுகுல விழுந்ததே நேத்து அடி அத்தா. யாருக்கு? உங்களுக்கு அப்படிம்பா. அப்படியா? எனக்கு ஒரு வரம் கொடுக்கணுமா நீங்க? எனக்கு ஒரே ஒரு வரம் வேணுமே அத்தா. அத்தா இந்த கிழங்கு என்ன மாறுபடுது பாருங்க அத்தா. நாம எதுக்கு வந்திருக்காங்க? என்ன வேலை நடக்கு? அது அரைச்சி உள்ள தள்ளுது இன்ஜினு. அதானே. சரி, அது ஒரு பக்கம் நடக்கட்டும். சரி. அப்படி சொல்லக்கூடிய வேலையிலே அந்த ஆதிசக்தி பார்வதி தேவியான என்ன வரம் கேட்கின்ற தெரியுமா? என்ன வரம்மா? எல்லாத்துக்கும் பிறப்பு உண்டு, இறப்பு உண்டு. ஆமா. ஆணா பிறந்தாலும் சரி, பெண்ணா பிறந்தாலும் சரி, ஆடா பிறந்தாலும் சரி, மாடா பிறந்தாலும் சரி, குழந்தையா இருந்தாலும் சரி, பெரியவர்களா இருந்தாலும் சரி, குட்டி மாடா இருந்தாலும் சரி, கண்ணு குட்டியா இருந்தாலும் சரி, ஆட்டுக்குட்டியா இருந்தாலும் சரி, அப்படியா பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா இறப்பு கட்டாயம் இருக்கும். பகவான் அப்படித்தான் வச்சிருக்காரு. ஆமா. ஆனா
என்ன? நான் கேட்க கூடாதுதான். சரி. என் அத்தை ஆண்டவர் இருக்காரு, ஆமா. அவருக்கு மட்டும் ஏன் இறப்பே கிடையாது? அப்பா அவருக்கு மட்டும் இறப்பே இருக்காது. இதையும் அறியணும் நீ. ஆமா. நல்லா கேக்க. அம்மா உடுக்காரு கிளங்கி சாப்பிடுதாரு. சரி. கதைய காலு பீடி சுத்துது. ஆமா. பாத்தீங்களா அப்படி? கதை கதை கட்ட மாதிரி ஆச்சு. தொழில் பார்த்த மாதிரி அந்த காலத்துல அப்படித்தானே இருந்திருக்காங்க. ஆமா. அடியா இந்த காலத்துல இங்க எங்க ஊர்ல எல்லாம் நிறைய இருக்கு. அப்படியா? ஆமா. எங்க ஊர்ல பீடி தேடி தான் பிடிக்கும். அடியா. சரி. அப்படி சொல்லக்கூடிய நாளையில அந்த ஆதிசக்தி பார்வதி தேவியானால் கேட்கக்கூடிய நேரத்திலே என்னம்மா நான் ஏன் சாகல, எனக்கு ஏன் சாகாத வர்றாருக்குன்னு உனக்கு தெரியணும். ஏம்மா தெரியணும்? அது மட்டுமா? அம்மா பார்வதி வர்த்தாலாம். சரி. அத்தா சரி. உங்களை மாதிரி சரி எனக்கும் சாகாத வர்றானு சுவாமியே நானா. சரி. சாகாத வரவானு இருக்கா. ஆமா. சரி. புருஷன் சாகாம இருந்தா பொண்டாட்டிக்கு சாகாத வர வேணும்ல. ஆமா. பகவான் இருந்து ஜோதிக்கா. ஆமா. பகவான் வந்து உபதேசம் அவருக்கு தான் தெரியும். அடியா யாருக்கும் தெரியாது. சரிதான். சரி. அப்படி சொல்லக்கூடிய நேரத்திலே அங்க ஆண்டவன் சிவபெருமான் என்ன சொல்லுகின்றா தெரியுமா? என்னம்மா? உனக்கு சாகாத வர வேண்டும் என்று சொன்னா சரி உன் காதுல ஒரு மந்திரத்தை நான் சொல்லுவேன். அப்போ நம்ம இங்க இருக்க கூடாது. ஏன் எங்க போனோம்? தனிப்பட்ட முறையில இருக்கணும். 2 பேரும் தனிமையில இருக்கணும். ஆமா. அதனால யாரு ஒரு தீய எறும்பு யாருக்கும் தெரியாம இருந்தால் சரி இந்த உபதேசத்தை உன்கிட்ட சொல்வேன் பார்வதி. அப்படி சொல்லக்கூடிய நேரத்திலே ஆதிசக்தி பார்வதியாலும் ஆண்டவன் சிவபெருமானுமாக நேர் எங்கு வருகின்ற தெரியுமா? அவ ஆதிவெளி கையிலை வெட்டு ஆண்டவன் தான் சிவபெருமான் அந்த அன்னை வரா சத்தியமோடு அவ இங்க எங்க வராது. அவ ஆதிவெளி கையிலை வெட்டு அங்க பூலோகம் அந்த நதியிலே அங்க ஆலைகட நதியிலே இந்த ஆதிசக்தி வரதியா அந்த நாடு நல்ல கடலடியிலே அங்க 2 நல்ல வேர்களுமா அங்க இருக்கும் நல்ல வேலையிலே எங்க ஆண்டவர் தான் சுபருமா ஆண்டவன் தான் சுபருமா அந்த ஆண்டவன் தான் சுபருமா அவ என்ன சொல்லுவார்? அது என்ன என்ன ஆண்டவன் சிவபெருமான் நம்ம 2 பேரும் தனிமையில இருந்தா தான் சொல்லுவேன்னு சொல்லிட்டாரு. 2 பேரும் எங்க போறாங்க? ஆதிவெள்ளி கையில விட்டு பூலோகத்துக்கு வராங்க. அப்பா எல்லாரும் அப்படியே குறுப்பா நின்னு செலுப்பி எடுக்காத. அடியா. ஆமா. இங்க வந்தா கூட யூடியூப்ல போட்டு விட்டுறலாம். ஆமா. ஆமா. குரூப்பா வர போகும்போது ஒரு போட்டோ எடுத்துட்டு தான் போனோம். எடுத்துருவோம். ஆமா. யூடியூப்ல வைக்கியுமே நம்ம முஞ்சித்தான் இருக்கணும் நாளைக்கு. ஆமா. திறந்து பாக்க யூடியூப் ஃபுல்லா நம்மளா தான் வரணும். குரூப் சேரில தான் இருக்கணும். ஆமா ஆமா. நாங்க எடுக்கிறது மட்டுமா? வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் நாங்க தான். நீங்க தான். யூடியூப்ல நாங்க தான். நீங்க தான். இன்ஸ்டாகிராம்ல நாங்க தான். நீங்க தான். அப்படி சொல்லக்கூடிய நாளையிலே எங்க பார்த்தா ஆதிசக்தி பார்வதி தேவியானவளோ உங்களையா நாங்க சேர்க்கணும், நாங்க மட்டும்தான் போதும். ஆமா. நீங்க கம்மியா இருந்தா போதும். ஆமா. வீட்டுக்காரரை எதுக்கு கூப்பிடணும்? நாங்க எடுத்தோம், நாங்க போட்டோம், நாங்க போதும். சரி. அப்படி சொல்லக்கூடிய நாளையிலே நடு கடலுக்கு அழைத்து போனாராம் பார்வதிய. அப்பா நடு கடல்ல கொண்டு விட்டுருக்காரு பார்வதிய. ஆமா. நடு கடல்ல போய் என்ன செய்தாங்க? அதானே உபதேசம் பேசல தெரியாது யாருக்கும். ஆமா. கையில கூட்டமா இருப்பாங்க. நாம ஒரு வார்த்தை சொன்னாலும் எல்லாருக்கும் கேட்கும். அதனால நம்ம ஆள் இல்லாத இடத்துக்கு போனோம். நடு கடல்ல போய் நின்னாத்தான் ஆளே இருக்காதான். வெள்ளுக்காரங்க பேசதான் கேக்கு. ஆமா. அங்கோடி போனா கேட்காதோ? நல்லா பிரச்சனை பேசி ஸ்பீக்கர் கேட்டுட்டு தானே இருக்கு. கேட்காது. அடியா அங்க பாருங்க வரிசையா நிக்க. நானும் போய் எடுத்துட்டு வந்துட்டுமா? அது கொஞ்சம் பொறுக்கட்டும்.
அப்படி சொல்லக்கூடிய நேரத்திலே ஆமாம்மா. நடு கடல்ல போய் நின்றாங்க 2 பேர்களும். சரி. அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே பார்த்தார் சிவபெருமான். சிவபெருமான் ஒரு பெரிய படகு இருந்துச்சான். சரி. நாரதர் பிறப்பு இறப்புன்னு ஓட்டுச்சான். அதே போல கோபாலக்கண்ணன் பிறப்பு இறப்புன்னு ஓட்டுச்சான். பிரம்மதேவன் பிறப்பு இறப்புன்னு எழுதி இருந்துச்சான். ஆமா, எல்லாத்துக்கும் பிறப்பு இறப்புன்னு இருக்குதே, உங்களுக்கு மட்டும் ஏன் இல்ல? கட்டாயம் தெரியணும். ஆமா, கட்டாயம் தெரியணும்னு சொன்னா ஆமா, எனக்கு நீங்க அந்த மந்திரத்தை சொல்லியே ஆகணும். யார்ட்டையும் சொல்லக்கூடாதா? யார்கிட்டையும் நீ சொல்லக்கூடாது. சரி. இவர் வார்த்தாராம். அப்படி சொல்லக்கூடிய நேரத்திலே யார் பார்த்தா வருங்க, யார் பார்த்தா? அதையும் வேகு பாக்குற ஒரு ஆள் வந்தாச்சு. அப்பா அத பாக்க அப்படியே நைசா ஒன்னாவே போயிருக்காரு. இளைய புள்ள வேல்முருகன் முன்னாடியே வர்றாராம். யாருக்கும் தெரியாது. ஆமா, அம்மாவும் அப்பாவும் இங்கேயே போறாங்க. நம்மளும் பாப்போம், ஒரு அதிசயம் நடக்கும். ஆமா அப்படின்னு அவர் நினைச்சவரு. 2 பேருமே தனிமையில சந்திச்சாங்கன்னு சொன்னா ஒரு அதிசயம் கட்டாயம் நடக்கும்னு நினைச்சவரு. அது என்னன்னு நம்மளுக்கு தெரியணும். என்ன காரணங்களா இப்ப பாருங்க பிராண மாதிரி நடக்கும். ஆமா, நீங்க 2 பேரும் பண்ணா சின்ன பிள்ளைங்க தெரியுமா, அது பாட்டுல அம்மா அப்பா கூட வட்டமா ஓடிடும். ஆமா, அம்மா எங்க போறாலும் தெரியாது, அப்பா எங்க போறாலும் தெரியாது. நாமளும் போகணும். ஒன்னா பொண்ணு சில இடத்துல நீ வாட்டில கவனியா போய் பின்னால வந்துகிட்டே இருக்கும். ஆமா, சரி. அப்படி சொல்லக்கூடிய நேரத்திலே அங்க எப்படி வருகின்ற தெரியுமா? அங்க வண்டு மாமலையதிலே ஆண்டவன் சிவபெருமா நாடு நல்ல கடலதிலே ஆதிசக்தி பார்வதியா 2 நல்ல பேர்களுமா 2 நல்ல இருக்க கூட வேலையிலே நடு நல்ல கடலதிலே ஆண்டவன் சிவபெருமா